திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குறைந்த பாகை கிரகம். இப்போ பார்த்தீங்கன்னா லோ டிகிரி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில அவங்கள உயர்த்தி விடுமா அல்ல கீழே தள்ளி விட்டுருமா இப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஜென்ரல் ரூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமை இழந்த கிரகம், அதான் உண்மை. சரிங்களா? நமக்கு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குறைந்த பாகை கிரகம்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 டிகிரி. அப்ப நம்ம என்ன பார்க்கணுங்க, ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 30 டிகிரியில ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய டிகிரி அளவை குடிச்சு வச்சுக்கோங்க. அது 360 டிகிரி அப்படி கொண்டு போகக்கூடாது, 30 60 90 கொண்டு வரக்கூடாதுங்க. ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்கு. அந்த 30 டிகிரிக்குள்ள ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, ராகுகேதை விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய 7 கிரகத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய டிகிரி அளவு எழுதி வச்சுக்கோங்க. அதை 30 டிகிரி கணக்கு வச்சு எழுதணும். நீங்க 30 60 90 350 டிகிரி இருக்கிறது அதிக பாகையெல்லாம் எடுத்துக்கூடாது, குறைஞ்ச பாகையெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க. ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரி இருக்கு எழுதி வச்சுக்கோங்க. அந்த டிகிரி பாருங்க, ஒவ்வொரு ராசிக்குள்ள 30 டிகிரி வரும் இல்லைங்களா. உதாரணமா ஒரு கிரகம், உதாரணமா குரு பகவான் ஒரு ராசிக்குள்ள 4 டிகிரியில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் அந்த பெட்டிக்குள்ள 30 ராசி டிகிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள 4 டிகிரி வரை அதிகமா இருந்துச்சுன்னா குரு பகவான் தான் குறைஞ்ச டிகிரி. இப்படிதான் நம்ம குறைஞ்ச டிகிரி கணக்கெடுக்கணும். அப்போ குறைந்த பாகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னதுங்க இந்த குறைந்த பாகை விஷயத்துல. ஏன்னா நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா இந்த குறைந்த பாகை விஷயத்துல போய் அதில் டச் பண்ணி தோத்து போயிடுவாங்க. அப்ப ஏன்னா லோ டிகிரி பிளானட் இந்த குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்வில் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஆனா அதே மாதிரிங்க ஒரு சில ஜாதத்துல பாத்தீங்கன்னா குறைந்த பாகை கிரகம் தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கும். அதுக்காக எல்லாருக்குமே குறைந்த பாகை தீமையை செஞ்சிடும் கிடையாதுங்க. சரிங்களா? அதுக்காக குறைந்த பாகை எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடும் கிடையாது. குறைந்த பாகை என்பது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அந்த கிரக வலுவை பொறுத்து. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஜாதகத்துல எப்படிப்பட்டவர், அவர் உண்மையாவே கெடணுமா அல்லது நல்லா இருக்கணுமாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒண்ணு வேண்டாங்க, ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துல பிறந்து குரு லோ டிகிரிக்கு போறது நல்லதா கேட்டதா? நல்லது. ஆனா அதுலயும் ஒரு சின்ன விஷயம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். 8ஆம் அதிபதி லோ டிகிரி போய் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, ஆயுள் குறைஞ்சு போயிடும். அது ஒரு கணக்கு இருக்குது. அதனாலங்க ரிஷப லக்னம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய லக்னம். அதுக்கு 8ஆம் இடம், ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடம் குருவுடைய வீடு. அது அசுரகுருக்கும் ராஜகுருக்கும் எப்பவுமே பொதுவா ஆகாது. அதுலயும் ரிஷப லக்னக்காரங்க 8ஆம் இடமா வந்துருது. ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ லக்னாதிபதி பார்த்து கொடுங்க. ஏன்னா ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி குரு. 8ஆம் அதிபதி கெட்டு போனா நீசமானா லோ டிகிரி போனா நல்லது ஒரேடியா முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஒண்ணு வேணும் இல்லைங்களா. அப்ப லக்னம் என்ற ஒரு விஷயம் சுக்கிரன் பலமாக இருந்து, லக்னம் என்று சுக்கிரன் பலமாக இருந்து 8ஆம் அதிபதி கெட்டு போனா அந்த குரு நல்லது தான் செய்வார். அப்போ நம்ம பார்த்துக்கணும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் லோ டிகிரிக்கு போனா நன்மையை செய்வார், லக்னாதிபதி பலமா இருந்து. அப்ப நம்ம பார்த்துக்கணும். அப்ப குருவால கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் நிறைய கிடைக்கும். கிரக காரகத்துவத்தையே கொண்டு வாங்க. நீங்க லோ டிகிரியில் இருக்கக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்ச பாகையில் இருக்குதுன்னா லக்ன பாவியா இருந்தா குறைஞ்ச பாகையில் இருக்கலாம். அப்ப அது குருவுடைய காரகத்துவத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். குருனா யாருங்க? ஆசிரியர். குருனா ஆசிரியர், ஒரு பினான்ஸ் பண்றது. குருனா என்னங்க? பைனான்ஸ் பண்றது, ஆசிரியர். இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஜெயிப்பார். ஆன்மீக விஷயங்கள், ஒரு பிராமணரா இருக்கிறது, ஆன்மீக சம்பந்தமான பூஜைகள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் போனா என்ன பண்ணிடுவார்? அவர் ஜெயிச்சிருவார். அப்ப குறைந்த பாகைகளையும் உயர்த்தவும் செய்யும், விழ வைக்கவும் செய்யும். இதே ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா, ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் தான், 5ஆம் அதிபதி புதன் தான். அப்ப அந்த கிரகத்துடைய காரகத்துவம் அவுட் ஆயிடும், அந்த கிரகத்துடைய பாவகத்துவம் பாதிக்கும். ஓகேங்களா? அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2-5 உண்டான புதன் போய் உதாரணமா ஜாதகத்துல போய் லக்னத்துக்கு ஒரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு அல்லது 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? அவர் பிறந்த ஊர்லயே இருக்கிறாருன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது லோ டிகிரிக்கு போச்சு அப்படின்னா பிரச்சனை. மறையணுங்கிறோம் கிடையாதுங்க. 2-5 கூடவன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், லோ டிகிரிக்கு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த புதனுடைய காரகத்துவம் பாதிக்கும். புதன் என்னங்க? புத்தி, அறிவு வேலை செய்யாது. அப்ப என்னதான் ஒரு இன்னும் பிளான் போட்டாலும் அதுக்கான விடை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம் 5ஆம் இடம் இல்லையா,
பாவகத்துவத்துல. அப்ப புதன் நீச்சமிட்ட 2ஆம் இடம் குடும்பமோ வருமானமோ எதுவும் சரியா அவருக்கு அமையாம போகும். அல்லது 5ஆம் இடம் குழந்தை விஷயத்துல பாதிப்பு வரலாம், அவருடைய பிளானிங் நிறைவேறலாம் போகலாம். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அந்த ரிஷப லக்னத்துக்கு 2-5 உண்டான புதன் போய் ஒரு 7ஆம் இடத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அது லோ டிகிரி போல எவ்வளவு பெரிய பாதிப்பு யோசிச்சு பாருங்க. அது இல்லாம 7ஆம் இடத்துல புதன் வந்து தன்னுடைய திக்பலத்தை இழக்கக்கூடிய இடம். புதன் திக்பலத்தை இழக்கக்கூடிய இடம் இதுங்க 7ஆம் இடம். ஏன்னா புதன் லக்னத்தில் திக்பலம், 7ஆம் இடத்தில் திக்பலத்தை இழக்கு. இழந்து லோ டிகிரிக்கு போனா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உருவாகும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம சூட்சமம். ஆனா அதே மாதிரிங்க இந்த குறைஞ்ச பாகை கிரகமான புதன் 2-5 கூடையவர் 7ஆம் இடத்துல போய் லோ டிகிரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜாதகத்தினுடைய அவயோகியா இருந்தா ஜெயிச்சிருவார். அந்த ஜாதகத்துடைய அவயோகியா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவார். அப்போ லோ டிகிரி பிளானட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூர்மையா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரிஷப லக்னம், இதே ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்டுக்குடையவர் யாருங்க? சந்திரன். அவர் லோ டிகிரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு உண்டான சந்திரன் உதாரணமா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் லோ டிகிரிக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா அது கெட்டதா இல்லையா? முயற்சி, தைரிய, வீரியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் போய் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு லோ டிகிரிக்கு போறாருன்னா கெட்டது. ஆனா ஒரு சில பேருக்கு அதுவே யோகமாவும் மாறிடும். அது யாருக்கு யோகமா மாறணும் தெரியணும் இல்லைங்களா? இப்போ ரிஷப லக்னத்துக்கு 3 கூடையவன் தான். இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, லக்னத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் ரோகிணியில் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த 3 கூடையவன் 8ல மாறி யோகமா மாறிடும். இது என்ன சார் யோகமா மாறும்? எப்படி யோகமா மாறும்? இல்ல, ரிஷப லக்னத்துல பிறந்து லக்னத்தை அதாவது சூரியன் ரோகிணியில் இருக்கிறாருன்னா முடக்கு நட்சத்திரம் எது? பூஷர் தானே முடக்கு நட்சத்திரம். முடக்கு கிரகம் யாரு? சந்திரன் தானே. அவர் என்ன பண்ணுவார்னா முடக்கு கிரகம் 8ல மறைஞ்சிரும். அந்த லோ டிகிரி பிளானட் அவர் வாழ்க்கையில் மேல கொண்டு வந்துடும். நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க. ஏன்னா ஒரு குறைந்த பாகை கிரகருக்காக வந்து எல்லாருக்குமே வந்து கெடுதல் செய்யணும் கிடையாது. அவர் அவயோகியா இருந்தாருன்னா உங்களுக்கு குறைஞ்ச பாகை கிரகம் அவயோகியா இருக்கிறார், லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா யோகத்தை செஞ்சிருவார். அதாவதுங்க இதுல ஒரு என்ன சொல்றதுங்க, இது ஒரு விஷயமே இருக்கு. விபரீத ராஜயோகம் பேர் இதுக்கு பேர். ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரி பிளானட்டே வாழ்க்கையில் எத்தனையோ பேர் மேல வந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரையுமே அசால்ட்டா நம்ம வந்து விட்டுற முடியாது. அதிக பாகை கிரகமே கீழே அடிச்சு தள்ளுறது உண்டு. அப்போ அதுக்காக நம்ம இந்த கிரக வலிமை அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ரிஷபாக்கடா 3 கூட 8ல போயிட்டாரு, எப்படி இருந்தாலும் கெடுபலம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா பாருங்க அவர் ஐடி துறையில பெரிய ஆளா இருப்பார். ஏன்னா 3ஆம் இடங்கிறது என்னங்க? ஐடி துறை. ஒரு சினிமால பெரிய ஆளா இருப்பார், ஒரு சினிமால பெரிய ஆளா, ஒரு ஓவியம் வரையதுல பெரிய ஆளா இருப்பார், கணக்குல பெரிய 3ஆம் இடங்கிறத கணக்கு போடுறது, கணக்கு வழக்கில் பெரிய ஆளா இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறத வச்சு பயப்பட வேணாம். அதுக்காக பயப்படாம இருக்கவும் வேணாம். பயப்படணுங்கிற இல்ல, பயப்படாம இருக்க முடியாது. ஏன்னா எப்படி இருக்குது பொசிஷன் நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. லோ டிகிரினா என்ன ஆயிருங்க, பிரச்சனை வந்து வேற மாதிரி வந்துடும். இதுல இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்களுக்கு வந்து 2 வீடு இருக்குது இல்லையா? சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் 2 பாவம் இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, ஒரு லக்னம் ஒண்ணு எடுத்துக்குவோம். அதுல நீங்க தெளிவான ஒரு சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தான் அதுக்கான விடை வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஜாதகத்துல ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்களேன். உதாரணமா வந்து ஒரு கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க. கும்ப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. 2-11 உண்டானவர் யாருங்க? குரு பகவான். இப்ப கும்ப லக்னத்துல பிறந்து புதன் பகவான், குரு பகவான் 2-5-11 கூடையவர் எங்காச்சும் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, லோ டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல சூட்சமம் இருக்கு, மறந்துடக்கூடாது. கும்ப லக்னத்துல பிறந்து 2-11 உண்டான குரு பகவான் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதாரணமா சொல்றாங்க ஒரு 5ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு, மறையில, ஆனா லோ டிகிரியில் இருக்காரு வச்சுக்கோங்க. 2-11 உண்டானவர் 5ஆம் இடத்துல, அதாவது கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடம் மிதுனத்துல ரொம்ப கம்மியான பாகையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? வருமானம், லாபம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுமா? ஆனா இந்த இடத்துல ஒரு சூட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் அஸ்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னா எது முடக்கு ராசி? சூரியன் அஸ்தத்தில் இருக்காருன்னா எது முடக்கு ராசி? மீன ராசி முடக்கு ராசி. சூரியன் அஸ்தத்தில் இருக்காருன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வரும், மீன ராசி முடக்கு ராசியா வரும். கரெக்டுங்களா? அப்போ இப்ப இந்த முடக்கு கிரகம் யாரு? குரு. நாம என்ன சொல்லுவோம்? 2ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போயிட்டாரு, உனக்கு குடும்பமே அமையாது, சம்பாதிக்கவே மாட்டேம்பாங்க. சூப்பரா சம்பாதிப்பாங்க, சூப்பரா குடும்பம் அமைஞ்சிரும், எல்லாம் அமைஞ்சிரும்.
அந்த இடத்துல லோ டிகிரி வேலை செய்யும். 2ஆம் பாவத்துக்கு லோ டிகிரி வேலை செய்யாது. 2ஆம் பாவத்துக்கு உண்டான விஷயத்தெல்லாம் கொடுத்துரும், குடும்பத்தை கொடுத்துரும், நிறைய வருமானத்தை கொடுத்துரும். ஆனா சேமிக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க, 11ஆம் அதிபதி லோ டிகிரி. அந்த இடத்துல 2ஆம் இட லோ டிகிரி தோஷம் வேலை செய்யாது, 11ஆம் இட லோ டிகிரி தோஷம் வேலை செய்யும். அப்ப நிறைய வருமானம் எல்லாம் நிறைய வரும், நல்ல குடும்பம் எல்லாம் அமைஞ்சிரும், வருமானம் எல்லாம் வரும். அந்த 11ஆம் இடம் என்பது லாபம், 11ஆம் இடம் என்பது அபிலாசைகள் நிறைவேறுவது. இப்ப என்னன்னா, நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல வருமானம் வரும், ஆனா குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு, குடும்பம் எல்லாம் அமைஞ்சிரும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது அபிலாசைகள் பூர்த்திய ஒரு மனுஷனுக்குங்க. ஒரு பிளான் போடுறாரு, அந்த பிளான இப்போ பிளான் போடுறது 5ஆம் பாவகம், அந்த பிளானை நிறைவேற்றி தர பாவகம் இது 11ஆம் பாவகம். அதாவது திட்டமிடுதல் என்பது 5ஆம் பாவகம், அந்த திட்டம் நிறைவேறுதல் என்பது 11ஆம் பாவகம். சரிங்களா? அப்போ அவர் பிளான் போடுவாரு, அந்த பிளானுக்கான விஷயங்களை நடத்த முடியாது, பணம் வரும், குடும்பம் அமைஞ்சிரும், ஆனா காசை மிச்சப்படுத்த முடியாது. ஒரு பிளான் போட்டு அவர் எதிர்பார்த்தபடி திருப்தியா நடத்தி முடிக்க முடியாது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்ப என்ன இதனுடைய அர்த்தம்னா, அந்த குறைஞ்ச பாகை தான், அதுக்காக ஒரு பாவத்தை தான் அடிக்குமோ தவிர இன்னொரு பாவத்தை அடிக்காது. ஆனா அதே சமயத்துல இப்போ 2-11 உண்டான குரு 5ஆம் இடத்துல லோ டிகிரிக்கு போயிட்டாரு, அபயோகியா இருந்தாரு வச்சுங்க, 2 பாவம் சிறப்பாயிடும். அவையாயிட்டாருன்னா 2 பாவமே சிறப்பாயிரும். நீங்க ஆய்வுகள் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு சில விஷயங்கள் ஆய்வுகள் பண்ண பார்க்கணும். இதுல நிறைய இருக்குங்க. இப்போ 2-11 உண்டான குரு, ஓகேங்களா, இந்த அந்த மாதிரி இடத்துல இருக்காட்டி ஓகே எடுத்துக்கிட்டோம். இப்போ உதாரணமா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்க லோ டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சூட்சமத்தை கொண்டு கண்டுபிடிப்பீங்க? 2-11 உண்டானவர் லோ டிகிரிக்கு போயிட்டார், 2ஆம் இடத்துல நான் ஆட்சி லோ டிகிரி. இப்போ ஆட்சி பெருசா லோ டிகிரி பெருசா? நீ பெருசா நான் பெருசான்னு அடிச்சு காட்டுங்க. லோ டிகிரி பெருசா ஆட்சி பெருசா? லோ டிகிரி தான் பெருசு. ஏன்னா ஆட்சி கிரகம் லோ டிகிரிக்கு போயிடுச்சுன்னா பலம் இழந்துரும், பலமே இல்லை. அப்படிங்கும் போது அது கண்டிப்பா தீமையை தான் செய்யும். அதே அந்த ஜாதகருக்கு குரு அவயோகியா வந்துட்டார்னா, யாருக்கெல்லாம் அவயோகிய குரு வருவாரு? சாத்திய நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகிய குரு வருவாருங்களா? சௌபாக்கிய நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகிய குரு வருவாரா? வர மாட்டாருங்களா? வருவார். அப்போ இந்த மாதிரி 3 நாமயோகம் இருக்கு. எந்தெந்த நாமயோகத்துக்கு குரு அவயோகியா வருவார்? சாத்திய நாமயோகத்துக்கு ஒண்ணு வருவார், அடுத்து சௌபாக்கிய நாமயோகத்துக்கு வருவார், அடுத்து வேற எந்த நாமயோகத்துக்கு வருவார்? விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், சூலநாமயோகம், சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம். வியாகாத நாமயோகத்துக்கு குரு அவயோகியா? ஓகே. அப்போ சௌபாக்கிய நாமயோகம், வியாகாத நாமயோகம், சாத்திய நாமயோகம் 3 பேருக்குமே குரு அவயோகி. அப்ப அந்த கும்பலக்கணத்துல பிறந்து 2-11 உண்டான குரு 2ல் இருக்காரு, எங்க வேணாலும் இருக்கட்டும், லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் தான் நம்பர் 1 கோடீஸ்வர ஜாதகம். லோ டிகிரி பிளானட் கூட ஒரு மனிதனை மேல கொண்டு வந்துடும். ஏனென்றால் 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் அவயோகியாகி லோ டிகிரிக்கு போகும்போது அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து விடுவார். அது சத்தியமான 2ஆம் இடம் என்னங்க? வருமானம். 11ஆம் இடம் லாபம், நல்ல வருமானம், லாபம், அவருடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறது, நல்ல குடும்பம் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப என்ன ஆகுதுங்க? லோ டிகிரி அவர் மேல கொண்டு வந்துடுது. இதுல சில சூட்சமங்கள் இருக்கு. போது குரு அங்கேயே 2ல் ஆச்சு, லோ டிகிரி. இன்னொரு விஷயம் இருக்கு, குரு 2ஆம் இடத்துல லோ டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சூரியன் இதுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதுல கண்ணில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப குரு வக்கரமா இருக்குமா இருக்காதுங்களா? கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், சூரியன் கண்ணில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது குரு வக்கரமா தான் இருக்கும். அப்போ நம்ம வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகம் ஆட்சியில வக்கரமாயி ஒருவேளை அந்த கிரகம் லக்கணத்துக்கு வந்திருந்தா யோசிச்சு பாருங்க. வக்கரமாயி லக்கணத்துக்கு, ஏன்னா லோடியில் இருக்கும்போது வக்கரமாயி பின்னால வரக்கு வாய்ப்பு நிறைய அதிகம். அப்ப லக்கணத்துக்கு வந்திருந்தா அது என்ன ஆயிடும்? அதிக பாகம் ஆயிடும். அந்த இடத்துல சூட்சமத்தை பார்த்து ஒரு ஜாதகத்துல லோ டிகிரின்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்ப கும்பலக்கணத்துல பிறந்திருக்காங்க, 2-11 உண்டான குரு லோ டிகிரி, 2ஆம் இடத்துல லோ டிகிரி இருக்காரு, வக்கரமா இருப்பார். இப்போ வெறும் 2 பாயிண்ட்ல இருக்காரு, சூரியன் கண்ணில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் விருச்சிகத்துக்கு சூரியன் வரும்போது குரு வக்கர நிவர்த்தி ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகும்? அந்த 2 டிகிரி பின்னால கும்பத்துக்குள்ள அதிக பாகையா மாறிடும். நல்லா சூட்சமத்தை பார்க்கணுங்க. அந்த இடத்துல குறைஞ்ச பாகையில் இருக்கிற தப்பு கணக்கு போட்டக்கூடாது. குறைஞ்ச பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் கூட வக்கரமாயி பின்னால வீட்டுக்கு அதிக பாகையாக கூட மாறிவிடலாம். அதனாலதான் ஜோதிடம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க? ஒவ்வொன்றையும் சூதானிச்சு சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு என்னங்க, வார்த்தை இல்லை, நாம சொல்லக்கூடியது அவர்களுடைய வாழ்க்கை. ஓகேங்களா? அப்ப அந்த எந்த இடத்துலையும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்க உயர்வடைய வைக்கிறீங்களோ இல்லையோ கீழே கொண்டு போயிடக்கூடாது. ஒரு தொழிலுக்காக வர்றாரு, ஒரு 10 வருஷமா வேலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சரி இந்த வருஷம் சம்பாரிச்சுட்ட ஒரு கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி வர்றாரு. நம்ம கரெக்டா ஆய்வு பண்ணி சொல்லாம விட்டுட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாருங்க?
ஏன்னா ஆசை அவருக்கு, தொழில் பண்ணுற ஆசை இருக்கும், ஆனால் கொடுப்பனை இருக்காது. எத்தனை பேருங்க, எத்தனை நபர்கள் அவதிப்படுறாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு கடைசியில் ஒரு சொந்த தொழில் பண்ணி இதனால பட்ட அந்த கஷ்டமெல்லாம் வேஸ்டா போய். அதனாலதான் சொல்றாங்க, நாம ஜோதிடர்கள் சொல்வது வார்த்தை இல்லை, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னன்னா ஜோதிட சாஸ்திரத்தை வந்து நம்ம மொத்தமா வந்து எடுக்கணும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எந்த கிரகம் என்ன செய்யுங்கிறத பார்த்து கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு தோஷமே வராது. அதனால சொல்றாங்க, ஒருத்தரை வாழ வைக்கிறீர்களோ இல்லையோ கெடுத்து விடாதீர்கள், அதான் உண்மை. சரிங்களா? அதனால நீங்க ஒவ்வொருவருமே இந்த குறைந்த பாகையுடைய தன்மை என்னங்கிறத பார்த்து, அந்த குறைந்த பாகை கிரகம் நம்மளை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ண போகுது. நீங்க குறைந்த பாகை கிரகம் லக்கண சுபர்னு வச்சுக்கோங்களேன், அவர் லக்கண சுபரா இருந்து குறைந்த பாகி போயிட்டாருன்னா அந்த பாவக ரீதியான அந்த காரக ரீதியான பாதிப்புகளை நீங்க சந்திச்சே ஆகணும். அவர் அவயோகியா இல்லாம முடக்கு கிரகமா இல்லாம லக்கண சுபரா இருந்து லோடிகிரிக்கு போயிட்டாருன்னா அந்த பாவக ரீதியான பாதிப்புகளையோ அந்த காரக ரீதியான பாதிப்புகளையோ அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இப்போ ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க, உதாரணமா ஏதாவது ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். உதாரணமா ஏதாவது ஒரு நல்ல லக்கணம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்ப ஜாதகர் வந்து கும்ப லக்கணத்துல பிறந்திருக்கிறார். ஆமா, இப்போ ஒருத்தர் கும்ப லக்கணத்திலே பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3-10 உண்டானவர் யாருங்க? 3-10 உண்டானவர் செவ்வாய் தானே. அப்ப 3-10 உண்டான செவ்வாய், இப்ப 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி, ஓகேங்களா? 10ஆம் இடம் என்பது தொழில், ஓகேங்களா? இப்போ 10ஆம் இடம் ஜீவனம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, வந்துட்டு சார் நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கோங்க. இப்ப 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லோ டிகிரிக்கு போயிட்டார். 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லோ டிகிரிக்கு போயிட்டார். சொந்த தொழில் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப சொந்த தொழில் என்றால் 10ஆம் இடம். சொந்த தொழிலுக்கான கிரகம் யார்? கேள்வி இருக்குது இல்லைங்களா? சொந்த தொழில் என்பது 10ஆம் இடம். சொந்த தொழிலுக்கான கிரகம் யாருங்க? சூரியன். சூரியன் தாங்க முதலாளி. இப்ப எல்லாமே சனி பகவான் இல்ல, சனி பகவான் ஜீவனத்திற்கான வழியை காட்டுறவர். நீங்க இதுல போவீங்க அதுல போவீங்க, எந்த வழியா போகணும்னு காட்டுறதுதான் சனி பகவானோ தவிர சொந்த தொழில முதலாளி. சொந்த முதலாளின்னா யாருங்க சார்? சூரியன் தானே, அதுல எதுவும் சந்தேகம் இல்லையே. சூரியன் தான் முதலாளி. அப்ப தொழில்னாவே சூரியன் தான். அப்ப சூரியன் நல்லா இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும். முதல்ல காரகத்துவத்தை பிடிங்க, அடுத்து பாவத்துவத்துக்கு வருவோம். அப்போ ஒரு ஜாதகத்துல 3-10 உண்டான செவ்வாய் லோ டிகிரி இருக்கிறார் அப்படின்னா சூரியன் யாரு? கும்பலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்ப 7ஆம் அதிபதி சூரியன் பலமா இருக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? சூரியன் நல்லா இருக்காரு, ஆனா 10 கூடவன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க நல்லா பாருங்க, சூரியன் நன்றாக இருந்தால் கண்டிப்பா 3-10 உண்டான செவ்வாயும் லோ டிகிரி இருந்தாலும் அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவரா தான் இருப்பார். அப்ப எப்படி நல்லவர் இருப்பாருங்க? அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து சூரியன் அவரை கும்பலக்கணத்துல பிறந்துக்காரு, சூரியன் வந்து திருவோணத்துல இருக்கிறாரு, மகரத்துல இருக்காரு. முடக்கு ராசி எது? 10ஆம் இடம் தானே முடக்கு ராசி. அந்த முடக்குக்கு உண்டான கிரகம் யாரு? செவ்வாய். அவர் லோ டிகிரிக்கு போயிட்டாரு, தொழில பெரிய ஆளா வந்துருவார். ஆனா 3ஆம் இடம் ஆஃப் ஆயிரும். 3ஆம் இடம் பாதிக்கப்படும். 3ஆம் இடம் என்னது? முயற்சி இல்லைங்க. இதை 10ஆம் இடம் தொழில ஜெயிப்பாரு, ஆனா 3ஆம் இடத்துல போற அடி வாங்கிடுவார். 3ஆம் இடத்துல என்ன அடி வாங்குவாரு? இளைய சகோதரத்தால ஏமாற்றப்படுவாரு, உடம்புல தைரிய வீரியம் குறைஞ்சு போயிடும், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, அடிக்கடி நோய்வாய்ப்படுவாரு, ஏதாச்சும் டாக்குமெண்ட் விஷயத்துல ஏமாறுவாரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அப்போ 2 பாவகம் தான், ஒன்னு கொடுக்கும் ஒன்னு கெடுக்கும். லோ டிகிரி பொறுத்த வரைக்கும் அந்த எந்த பாவகம் வந்து நமக்கு வந்து மைனஸா இருக்கோ, அந்த உதாரணமா அது முடக்குங்கிறனால அது கெட்டு போறது நல்லது. ஆனா 3ஆம் இடம் அப்படிங்கிறது கெட்டு போகும். ஒண்ணு சகோதர வகையில் ஏமாற்றம் அடையலாம், உடம்புல தைரிய வீரியம், சின்ன வயசுல சுகர் வந்துடலாம், நல்லா தொழில் செஞ்சு சம்பாரிச்சிட்டு இருப்பாரு. ஆனா 3ஆம் இடம் எனக்கு உடம்புல எனர்ஜி போய் அடிக்கடி மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூட கொண்டு வரலாம். சரிங்களா? இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆய்வு செஞ்சு பலன் சொன்னோம் அப்படின்னம்னா அதுக்கான விடை அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதனால குறைஞ்ச பாகை கிரகத்தை யாருன்னு புடிங்க, அவர் எப்படி இருக்காரு, அதுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்கு. வாழ்வியல் பரிகாரங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம் லோ டிகிரிக்கு போச்சுன்னா 3ஆம் இடம் கெட்டு போச்சு. 3ஆம் இடம் பலம் இல்லைன்னு என்னங்க? 3ஆம் இடம் காது கேட்காத ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஜெயிச்சிருக்க முடியாதா? அந்த கர்மா குறையாத காது கேளாத ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழை பசங்களுக்கு 3ஆம் இடம் ஒரு பேனா நோட்டு புத்தகம், ரொம்ப ஏழையா இருக்கணும், பேனா நோட்டு புத்தகம், பேக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்போ ஒரு பாவகத்துக்கு வந்து பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த கர்மாவை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயம். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தின் அந்த குறைந்த பாகையுடைய தன்மை அறிந்து ஒன்று அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரம், கெட்டு போச்சுன்னா அதுக்கான வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சு
அந்த குறைந்த பாகை டிகிரியினுடைய அந்த தாக்குதலில் இருந்து ஒவ்வொருவரும் விடுபட்டுக் கொள்ள வேண்டும், விடுபட முடியும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.